அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய விழா காண்போம். நவம்பர் 8 அன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவன் அரங்கில் கவிஞர் எழுத்தாளர் டாக்டர் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள் எழுதிய பயணங்கள் இயக்கங்கள் என்ற பயண நூல் வெளியீட்டு விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது. 98 அகவை நிரம்பிய முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே அவர்கள் நூலை வெளியிட்டு சிறப்பிக்க 92 அகவை நிரம்பிய திரைப்பட சாதனை இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள் பெற்றுக்கொண்டு அழகான சிறப்புரை வழங்கினார்கள். டாக்டர் HV ஹண்டே அவர்களும் சிறப்பான ஒரு உரை வழங்கினார்கள். பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் அற்புதமான மதிப்புரை ஒன்றை வழங்கினார்கள். கவிஞர் பாட்டழகன் அனைவரையும் வரவேற்று மகிழ்வுற்றார். சங்கமித்திரை அம்மாள் அவர்கள் ஒரு வாழ்த்து கவிதை வழங்கினார்கள். டாக்டர் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள் சிறப்பான ஏற்புரை வழங்கினார்கள். கவிஞர் குமரி செழியன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். அந்த அற்புதமான இலக்கிய விழாவினை இப்பொழுது நாம் இங்கே காண்போமா? இருப்பிலே வளர்ந்து இன்றைக்கு பாரதிய வித்யாபவன் வந்திருக்கின்ற தமிழே தாயி, உமக்கு தனி வணக்கம் தந்தபின் என் உரையின் துவக்கம். பயணங்கள் இயக்கங்கள் என்ற தன்னுடைய 22வது நூலை இன்றைக்கு எழுத்துலக மேதை, எழுத்துலக சிற்பி, பழகுதற்கு இனியவர், புன்சிரிப்பை தன்னுடைய சொத்தாக கொண்டவர், வணக்கத்திற்குரிய அம்மா விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள் ஒரு அற்புத சிந்தனையாளர். மாசிலாமணி கொடுத்து வைத்தவர். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை வாழ்க்கை துணைவியாக பெறுவதற்கு உண்மையிலே இறை அருள் துணை நிற்க வேண்டும். மாசு இல்லாத மணி என்பதால் விஜயலட்சுமி மனைவியாக வந்திருக்கிறார். அதே போல் இன்னொரு பக்கமும் சொல்ல வேண்டும். எழுத்தாளர் விஜயலட்சுமி அவர்களுடைய எழுதுகோல் வீசப்பட முடியாத நிலையில் அதை செங்கோலாக மாற்றிய பெருமை மாசிலாமணிக்கு உண்டு. அவர் ஒரு இயற்பியல் விஞ்ஞான அறிஞர். ஆனால் தமிழ் கூறும் நன்னூலையில் தன் மனைவிக்கு ஒரு தனி பங்களிப்பை கொடுத்து அவர்கள் எழுத்துலகில் பெருமை பெறுவதற்காக மிகச்சிறந்த ஒரு கணவராக தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு இந்த நூல் அகவை 91 நிரம்பிய வணக்கத்திற்குரிய அண்ணன் SPM அவர்கள் கரம் பெற்றிருக்கிறது. வெளியிட்ட கரமோ மருத்துவ மாமேதை ஐயா திரு டாக்டர் ஹண்டே அவர்கள் வயது அகவை 98 அவர்கள் வெளியிட 98 அகவை வெளியிட 91 அகவை பெற்ற புத்தகம் இப்பொழுது இந்த மேடையிலே பிறந்திருக்கிறது. நான் என்னுடைய அணிந்துரையிலே குறிப்பிட்டதை கவிஞர் உதயகுமார் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். 100 ஆடுகளை மேய்ப்பதை விட கடினமான பணி ஒரு புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதுவது என்பது. இந்த புத்தகத்தை ஆனால் விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள் நான் கல்லூரி பேராசிரியராக இருப்பதாலும் சற்று கண்டிப்பான பேராசிரியர் என்று தெரிந்ததாலும் ஒரு மாதம் எனக்கு இதை வாசிப்பதற்கு நேரம் கொடுத்தார். ஏன்னா இன்றைக்கெல்லாம் புத்தக வெளியீட்டு நாளைக்குன்னா இன்று காலை வீட்டு புத்தகம் வரும். இப்போதான் மேடம் சுட சுட பதிப்பதிலும் கொண்டு வந்திருக்கோம். அது சரி சார், புத்தகம் சுட சுட இருக்கு, ஆனால் அணிந்துரை சற்று காலதாமதமாக ஆறின காப்பியாக வந்தால் என்ன செய்வீர்கள்? இப்படி நீங்கள் செய்வது தவறு என்று நான் கோபித்துக் கொள்வேன். இதில் வேற நாளைக்கு புத்தகம் வெளியீட்டு விழா, இன்றைக்கு புத்தகம் கொடுத்து விட்டு நாளைக்கு அணிந்துரை தர வேண்டும் என்று கேட்டதோடு மட்டும் இல்லாமல் விழாவிற்கு வந்து பேச வேண்டும் என்று வேற கேட்பார்கள். எல்லாம் 24 மணி நேரத்துக்குள் நடக்க வேண்டும். அறிஞர் மூவா அழகாக சொன்னார், பேரறிஞர் மூவா அழகாக சொன்னார், அவசர கோலம் அள்ளி தெரித்தார் போல் 2 காரியம் செய்யக்கூடாது. ஒன்று புத்தக வெளியீட்டு விழா, இன்னொன்று பதிப்பக பணி விழா. இந்த பதிப்பக பணியையும் புத்தக வெளியீட்டையும் பொறுமையாக செய்ய வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த மாமனிதர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஐயா வசந்தா பதிப்பகத்தினுடைய அற்புத மாமனிதர் எங்கள் வணக்கத்திற்குரிய பாட்டழகன் அவர்கள். ஆலந்தூர் மோகனரங்கனுடைய செந்தமிழ் கல்லூரி கல்வி இலாக்கா இந்த தேசத்திற்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடைதான் பாட்டழகன் அவர்கள். பாட்டழகன் கல்லூரிகள் தோறும் தமிழ் துறைகளுக்குள்ளே நுழைந்து கல்லூரி முதல்வர்களை கைவரப்பெற்று தமிழ்துறை தலைவர்களை சிறையெடுத்து ஆண்டுதோறும் என்ன செய்வார்? ஒரு
தேசிய கருத்தரங்கம், ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் என்று பல கருத்தரங்களை நடத்திய மாபெரும் மனிதர். அவங்களுடைய வாழ்க்கை துணைவி இன்றைக்கு ஒரு அற்புத கவிதையை தர வந்திருக்கிறார்கள் சங்கமித்ரை. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாதத்திற்கு முன்னால் 2 மாதத்திற்கு முன்னால் லண்டன் மாநகர் சென்றிருந்த பொழுது UK பாராளுமன்றத்தில் 103 தமிழ் அறிஞர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. UK பாராளுமன்றத்தில் அங்க பாராளுமன்றத்தினுடைய மேனாள் MP-யாக பணியாற்றிய வணக்கத்திற்குரிய திரு அப்பு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தி கொடுத்தார்கள். பாட்டியழகன் அவர்களுக்கு UK பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைகிற போது நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாட்டியழகன் வாழ்க என்று பாடி மகிழ்ந்தோம். 103 தமிழறிஞர்களும் எப்படி சிறப்பு செய்யப்பட்டார்கள் என்று கேட்டால், தமிழகத்திலிருந்து வந்தவர்கள் 21 பேர், உலகம் முழுவதிலிருந்து வந்தவர்கள் 103 பேர், 44 நாடுகள் தமிழறிஞர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். பாட்டழகன் இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவை எப்படி பொறுமையாக செய்கிறாரோ அதே போல் UK பாராளுமன்றத்தில் 103 தமிழறிஞர்கள் பாராட்டு விழாவும் பொறுமையாக செய்தார். அவரை போல் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சிந்தனையாளரையோ தமிழ் அறிஞனையோ தமிழர்கள் வளமாக வாழ வேண்டும் என்ற கனவு உடையவரையோ நாம் இன்னொருவரை பார்த்து விடுவதற்கு வாய்ப்பில்லை தமிழகத்தில் என்றுதான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் நம்முடைய பாட்டழகன் அவர்கள். இன்றைக்கு இந்த மேடை ஒரு கனமான மேடை. வாழ்க்கை இன்றைக்கு எப்படி என்று புரிந்து கொள்ளாத எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கிறது. அதில் பெரிய இயக்கம் உலக நாடுகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. ஓடும் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடும் நதியும் உனக்காக, இந்த உலகம் நமக்காக என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையை முழுமையாக அனுபவித்த எழுத்தாளர் அம்மா விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள். இந்த நூலிலே கிட்டத்தட்ட 9 நாடுகளின் உள்ளூர் அமைப்புகளிலிருந்து குறுக்கு தெரு வரை உள்ளே போயிருக்கிறார். அதாவது எந்த நாடுகளில் துருக்கியில் இருக்கக்கூடிய செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல கூட உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆக இவர்கள் நுழையாத இடம் ஏதோ ஒன்று இருக்குமே, ஆனால் இனிமேல் கொலம்பஸ் கண்டுபிடித்தால் தான், உலக வரைபடத்தில் இன்னொரு நாடு கண்டுபிடிக்கப்பட்டால் தான். இன்றைக்கு இந்த அரங்கம் ஒரு அற்புதமான அரங்கம். பேராசிரியர் டிக்கெட்டும் வெற்றியை தரக்கூடிய பேராசிரியர் வணக்கத்திற்குரிய TV விஜயலட்சுமி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எங்கள் பாரதியார் சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் வணக்கத்திற்குரிய வாசுகி கண்ணப்பன் அவர்களும், கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களும், வணக்கத்திற்குரிய எழுத்துலக மேதை ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அரங்கம் ஏன் இவ்வளவு இளமையாக இருக்கிறது என்று பார்த்தேன். ஓ, குமரி வந்திருக்கிறார் நன்றி சொல்வதற்காக. குமரி செழியன் வந்திருக்கிறார். எங்கள் குமரி வந்திருப்பதாலே இந்த அரங்கம் இவ்வளவு இளமையாக இருக்கிறது என்றுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். வணக்கத்திற்குரிய எங்கள் பாரதியினுடைய கனவை நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய குமரி செழியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை விட பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், என்னுடைய 12 வயதிலிருந்து 16 வயது வரை எனக்கு மருத்துவராக இருந்த மேதை ஐயா மருத்துவத்திடம் ஹண்டே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு அற்புத சிந்தனையாளன், ஒரு அற்புதமான மருத்துவ உலக மாமேதை. இன்றைக்கும் 98 அகவையிலும் அவர் ஏழைகளுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஹண்டே மருத்துவமனையில் செனாயினர்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்பதை சிந்திக்கலாம். நான் சொன்னேன் இது கனமான மேடை என்று சொன்னேன். ஒரு பக்கம் தமிழ் விரும்பி சந்திரசேகரன், ஒரு பக்கம் நம்முடைய பொதிகை மின்னல் வசீகரன், இவர்களெல்லாம் கூடி இந்த அற்புத திருவிழாவை இங்கே நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பயணங்கள் இயக்கங்கள் என்ற நூலை ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். இந்த நூலுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு எது என்று கேட்டால், ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த விமான நிலையத்தில் இறங்குகிற போது எவ்வளவு ஏக்கங்களோடு இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்போம். அப்படி அந்த ஏக்கங்களோடு அங்கே இறங்குற பொழுது தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழனுக்கும் இடையே ஒரு பாலம் இங்கே இருக்குமா என்று முதலில் மனம் தேடுகிறது. தேடிய பிறகு அப்படிப்பட்ட நண்பர்களை மனம் நாடுகிறது. முதலில் தேடுதல், அதுக்கப்புறம் நாடுதல். இது 2 கிடைத்த பிறகு அடுத்து என்ன என்று கேட்டால் தமிழ் வேட்டை தான். அங்கே தமிழ் வேட்டையாடப்படுகிறது. இது போன்ற ஒரு தன்னிகர் இல்லாத எழுத்துலக மாமேதை தன் மகனுக்கு திருஞான சம்பந்தம், மருத்துவருக்கு திருஞான சம்பந்தம் என்று பெயர் வைத்திருக்கார் பாருங்க மாசிலாமணி ஐயா, இல்லைங்களா? ஆக குடும்பமே தமிழ் உணர்வுடைய ஒரு குடும்பம். இந்த நூல் எனக்கு அணிந்துரைக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நான் மிகவும் அதிசயப்பட்ட, ஆச்சரியப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், வாழ்வின் நிகழ்வுகளை, நிஜங்களை நிழல்களாக பார்த்திருந்தாலும் இது நிழல்கள் அல்ல, நிஜங்கள் தான் என்று நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறார் எழுத்தாளர் மாசிலாமணி அவர்கள், விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள். நான் நினைக்கிறேன், எழுதுகோலை எடுத்துவிட்டு கற்பனைக்கு போவாரா, அல்லது கற்பனைக்குள் தன் எண்ணம் வந்த பிறகு எழுதுகோலை எடுப்பாரா,
அல்லது கண்முன்னால் பார்த்த ஊர் கண்முன்னால் வருகிறதா, அங்கே பார்த்த பண்பாடு கண்முன்னால் வருகிறதா, மக்களினுடைய மனித சேவை மானுட சேவை கண்முன்னால் வருகிறதா, எது இவருக்கு கண்முன்னால் முதலில் வருகிறது என்று எண்ணுகிற போது இவர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற காட்சி எது என்று கேட்டால், ஒவ்வொரு நாடிலும் அவர் கண்ட காட்சிகளில் இயற்கை காட்சிகள் அவர் நெஞ்சை கொள்ளை கொண்ட காட்சி. ஆக துருக்கியில் உள்ளே நுழைகிற போது அவருக்கு எப்படிமா பாரதியார் ஞாபகம் வருது உங்களுக்கு? ஆமா, அப்பப்போ வரும். துருக்கிக்குள்ளே நுழைகிற போது பாரதி ஞாபகம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இறைவா, இறைவா என்று பாரதி 3 முறை இறைவனை அழைக்கிறார். அத்தனை கோடி இன்பங்களுக்குள்ளும் துருக்கியில் உள்ளே நுழைகிற போது அவர் நெஞ்சம் ஊடுருவி பார்த்தது எது என்று கேட்டால், துருக்கி நாட்டிலே பெண்மையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, பெண்மை இங்கே போற்றப்படுகிறார்களா, பெண்மை எதை நம்பி இங்கே வாழ்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய படைப்புலக திலகங்கள் பெண்மையை பாராட்டுகிறார்களா, பெண்மையின் ஏக்கங்கள் இங்கே பதிவிடப்பட்டு இருக்கிறதா என்று அதன் உள்ளே ஆய்வு செய்கிறார். தென்னாப்பிரிக்காவை பார்க்கிற போது அவர் நெஞ்சம் எப்படி செந்தமிழால் மேலோங்கி நிற்கிறது என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அங்கு கூட அவருக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தேவார திருப்பாடல்கள் தான் அவர் கண்முன்னால் காட்சி தருகிறது. மனவெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊண்டி சினவெனும் சரக்கை எட்டி செடிகடல் ஓடும் போது மதன் என்னும் பாறை தாக்கி மதியும் போது அறிய ஒண்ணாது உணையுணு உணர்வை அல்காய் ஒற்றியூர் உடைய கோவை என்று திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஒற்றியூர் ஈஸ்வரனை எப்படி நாவுக்கரசர் தன்னுடைய அகவை 81 பாடி மகிழ்ந்தாரோ அந்த இறைவனை அவர் ஜெர்மனியிலே பார்த்து மகிழ்கிறார் என்று சொன்னால் இவர் சிந்தனையை என்னவென்று போற்றுவது இல்லையா? இப்படி கிட்டத்தட்ட 16 நாடுகள் இந்த புத்தகத்துக்குள்ளே உலா வருகிறது. இந்த நூலை படித்து முடித்த பிறகு நாம் எப்போ பாஸ்போர்ட் வாங்க போறோம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துடும். மனிதநேய மாமணி எங்கள் வணக்கத்திற்குரிய சென்னை கம்பன் கழகத்தினுடைய கால தச்சனாக செயல்படக்கூடிய ஒரு தேவர் உலகத்தின் தச்சன் என்று சொன்னால் இது எங்கள் ஐயா SPM அவர்கள். அந்த SPMலே என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம். அதான் SP. எம் என்ன? மனிதநேய மாமணி, மணியை விரும்பாத மாமணி. அவருடைய ஆடை எப்பொழுதும் வெள்ளாடைதான். ஏன் தெரியுமா? கருப்பு வெள்ளை திரைப்பட காலத்திலே இருந்து இன்றைக்கு கலர் திரைப்படம் வரை வெள்ளையாகவே இருக்கிறார். ஏன் என்று கேட்டால் ஒரு உள்ளம் வெள்ளை, வெள்ளைக்கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு என்று வணங்குகிற கலைவாணியைத்தான் வாசி கண்ணப்பன் அவர்கள் இறைவணக்கத்திலே பாடி மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேய மேதை சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து 27 திரைப்படத்தை இயக்கியவர். இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு எளிய பண்பாளராக, நான் 4 நாளுக்கு விழாக்கு வந்தோன்னு நினைச்சா அவர் 4 மணிக்கு வந்துட்டார். நான் உள்ள வரும்போது 4:20 தான். அம்மா மாசிராமணி தொலைபேசியில் அழைக்கிறார்கள், விஜயலட்சுமி அம்மா சிறப்பு விருந்தினர் வந்து விட்டார்கள் அம்மா என்று அப்படியே ஒரு நடுக்கத்தோடு பேசினார். அப்போ நான் சொன்னேன், நடுங்காதீர்கள், எங்கள் SPM ஐயா மனிதநேய மாமணி அவர் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு காட், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம். அந்த சரியான நேரத்தில் பணி செய்யக்கூடிய மாபெரும் மனிதர், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். நாங்கள் மேலே 2ஆம் தளத்துக்கு வருவதற்குள்ளே எங்கள் இளைஞர் மருத்துவ மாமணி 98 வயதை நிரம்பியவர் அரங்கத்துக்கு வந்து விட்டார். எங்கள் ஐயா மருத்துவ மாமேதை ஹண்டேவரை வந்து விட்டார்கள். இவர்கள் இருவரும் வந்த பிறகுதான் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவராக வந்தார்கள். அதை பற்றிய கவலையே இல்லை எங்களுக்கு. ஏன் என்று கேட்டால், வருவீர்கள் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிறப்பு விருந்தினர்கள் விழாவை நடத்துகிறவர்களுக்கு எந்த ஒரு சோதனையும் தராமல் அவர்கள் உள்ளே வந்ததற்கு காரணம் அவர்கள் சாதனையாளர்கள். அதனால் அவர்கள் சோதனை கொடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த அன்புரையில் இன்னும் 2 கருத்து சொல்லி நான் இந்த உரைக்கு திரையிட விரும்புகிறேன். நான் எழுந்து வருகிற போதே மருத்துவ திலகம் ஐயா அண்டே சொன்னார், பேச்சாளர்களை சற்று குறைவாக பேச சொல்லுங்கள் என்று சொன்னார். அதனால் என்னுடைய உரைக்கு நான் திரையிடுவதற்கு முன் முக்கிய கருத்தை இந்த இடத்தை பேச ஆரம்பிக்கிறேன். இதயம் பேசுகிறது மணியன், உலகை வலம் வந்த லேனா தமிழ்வாணன், உலகை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் சிவசங்கரி, இவர்கள் 3 பேரும் சேர்ந்த ஒரு கலவை விஜயலட்சுமி மாசிலாமன். சிவசங்கரி எழுத்துக்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை விஜயலட்சுமி எழுத்துக்களிலே தெரியும். லேனா தமிழ்வாணன் ஒரு பத்திரிகையாளனாக உள்ளே பூந்து எந்தெந்த நாடுகளில் என்னென்ன தகவல் இருக்கிறது என்பதை தகவல் சுரங்கமாக தந்துவிடுவார்.
அவரோடு நட்பு கொண்டதாலும் அன்பு கொண்டதாலும் ஜெயலட்சுமி மாசிலாமணி அவர்கள் ஒரு நாட்டை பற்றி சிங்கப்பூரை பற்றி எழுதுகிறார் என்று சொன்னால் டாப் டு பாட்டம் எழுதிடுவார். அதை படித்து முடிச்ச பிறகு நீங்கள் சிங்கப்பூர் போய் இறங்குகிற போது உங்களுக்கு கையில் மேப்பே வேணாம், அவங்க படித்த கட்டுரையே கண் முன்னால் வலம் வந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. அதனால் ஏனா தமிழ்வாணனுடைய தகுதிசால் பார்வை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதயம் பேசுகிறது மணியன். இதயம் பேசுகிறது என்ற அற்புத பத்திரிகையிலே உலகை வலம் வரக்கூடிய ஆசையை என்னுடைய 17 வயதில் நான் இதயம் பேசுகிறது மணியனுடைய கருத்துக்களை படித்ததாலேயே, இதயம் என்ற பத்திரிகையில் படித்ததாலேயே 1991 நான் பாஸ்போர்ட் வாங்கி முதல்ல மலேசியாவுக்கு போனேன். அப்ப உலக தமிழ் பேரறிஞர், உலக தமிழர், உலகமெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் தமிழ் வாழ்கிறதா என்று கேட்டால் மலேசிய மண்ணிலே மனிதநேய மாமணி டத்தோ சாமுவேல் அவர்கள் அமரராகி போனார். அவர்கள் அமரராகி போன பொழுது அவர் காலமாகி விட்டார் என்று சொன்ன பொழுது நான் உடனடியாக 24 மணி நேரத்தில் விமான பதிவு டிக்கெட் பெற்று மலேசியா போய் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு மேதை அவர்தான் முதலில் பாவேந்தன் பாரதிதாசன் குழு என்ற ஒரு குழுவை அங்கே தொடங்கினார். அன்றைக்கு அந்த குழு தொடங்கப்பட்ட பொழுது 1991 தொடங்கப்பட்ட பொழுது தமிழும் தமிழர்களும் எப்படி 2 கண்கள் என போற்றி ஒரு தமிழர் வாழ்ந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர் இங்கே சென்னையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர். ஆனால் விஜயலட்சுமி மாசிலாமணி அவருடைய சிந்தனையில் ஒரு நாடு, அந்த நாட்டை சார்ந்த இனம், அந்த இனத்தை சார்ந்த தமிழ் மொழி, அந்த மொழியை சார்ந்த அமைப்புகள், அந்த அமைப்பை சார்ந்த மக்களின் செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை சார்ந்த மக்களினுடைய தமிழால் ஆக்கப்பெறுகிற பயன்பாடுகள் என்பதை குறித்து ஒரு ஆய்வு கட்டுரையை தருகிறார் என்று சொன்னால், இப்ப நூலை படித்து விட்டாலே போதும், பல நாடுகள் சென்று வந்த அனுபவம் வந்துவிடும். ஆனால் கூடவே ஏக்கம் வந்துவிடும், நாம் பார்க்கவில்லையே என்ற ஏக்கம். அந்த ஏக்கத்தை போற்றக்கூடிய ஒரு அற்புத எழுத்துதான் இந்த பயணங்கள் இயக்கங்கள் என்ற ஒரு அருமையான நூல். நேரத்தின் அருமை கருதி வேறு வழி இல்லை என் உரைக்கு நான் திரையிட விரும்புகிறேன். அதற்கு பிறகு 2 பேரும் ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். அண்ணன் SPM அவர்கள் மதிப்புரை தரமாட்டார், அவர் தருகிற உரைக்கு அதிகமான மதிப்பு உண்டு. வானத்தை நெய்து வைக்கும் கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணி. விதையின் சக்தி காட்டும் எழுத்தின் மீது வெறிகொண்டு வார்த்தைகளில் வானத்தை நெய்து வைக்கும் கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணி. கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணியே, உன் சிந்தனை சுழலும் இருளுக்குள் ஒளி தரும் தீபம். கவிஞர் விஜயலட்சுமி மாசிலாமணியே, உன் சிந்தனை சுழலும் இருளுக்குள் ஒளி தரும் தீபம். உன் எழுத்து விழித்தெழ துடிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஊக்கம். உன் எழுத்து விழித்தெழ துடிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஊக்கம். உன் புன்னகை மழை துளி போல் மனதை மயக்கும் மாயம். உன் புன்னகை மழை துளி போல் மனதை மயக்கும் மாயம். மாசிலாமணியே, பெண்மையின் புது ஒளி நீ, நல் எண்ணத்தின் வடிவம் நீ. மாசிலாமணியே, பெண்மையின் புது ஒளி நீ, நல் எண்ணத்தின் வடிவம் நீ. மகிழ்ச்சி, சிரிப்பு, சிந்தனை, துணிவு, செல்வம் ஒன்றோடு ஒன்றை இணைத்து குடும்பத்தின் நலம் காத்த ஒளி விளக்கு நீ. மகிழ்ச்சி, சிரிப்பு, சிந்தனை, துணிவு, செல்வம் ஒன்றோடு ஒன்றை இணைத்து குடும்பத்தின் நலம் காத்த ஒளி விளக்கு நீ. என் பிள்ளை, என் குடும்பம், இதுவே என் உலகம் என்றெண்ணி வாழாமல், என் குடும்பம், என் பிள்ளை, இதுவே என் உலகம் என்றெண்ணி வாழாமல், பெண்ணுரிமை வேண்டும், பெண்களே நாட்டின் கண்கள், பெண் வாழ்ந்தால் மண் வாழும், பெண் சிரித்தால் உலகம் மலரும். பெண்ணுரிமை வேண்டும், பெண்களே நாட்டின் கண்கள், பெண் வாழ்ந்தால் மண் வாழும், பெண் சிரித்தால் உலகம் மலரும் என்று ஓயாமல் எண்ணி எண்ணி சூரிய தென்றலை சுடர் பெற வைத்தாய். என்று ஓயாமல் எண்ணி எண்ணி சூரிய தென்றலை சுடர் பெற வைத்தாய். ஆம், 1000 தோழிகள் வாழ்வில் ஒளியாய் நின்றாய். ஆம், 1000 தோழிகள் வாழ்வில் ஒளியாய் நின்றாய். எழுத்தை ஆயுதமாக்கி பெண்ணலம் காக்கும் வாழும் பாரதி நீ. எழுத்தை ஆயுதமாக்கி பெண்ணலம் காக்கும்
வாழும் பாரதி நீ. வாய்மொழி பேசாத பல பெண் மனங்களின் குரலாய் ஒலிக்கும் உன் சொற்கள் தினம் தினம் புரட்சியின் பறவையாய் வானில் சிறகடித்து பறக்கின்றன. வாய்மொழி பேசாத பல பெண் மனங்களின் குரலாய் ஒலிக்கும் உன் சொற்கள் தினம் தினம் புரட்சியின் பறவையாய் வானில் சிறகடித்து பறக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீ எழுதுகிற ஒவ்வொரு வரியும் ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு கதையும் பெண்ணின் பலம், மனிதத்தின் நயம். ஒவ்வொரு நாளும் நீ எழுதுகிற ஒவ்வொரு வரியும் ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு கதையும் பெண்ணின் பலம், மனிதத்தின் நயம். பெண் மனதின் மென்மையையும் வீரமும் இணைந்த உருவமாய் உயர்ந்து நிற்கும் விஜயலட்சுமி மாசிலாமணியே. பெண் மனதின் மென்மையும் வீரமும் இணைந்த உருவமாய் உயர்ந்து நிற்கும் விஜயலட்சுமி மாசிலாமணியே. காற்றின் ஓசையில் திசையெங்கும் உன் பெயர் ஒலிக்கட்டும். பூக்களின் வாசத்தில் உன் புகழெங்கும் பறக்கட்டும். நூல் பயணங்கள் இயக்கங்கள் எழுதிய இந்த நூல் எழுதியவருக்கு நான் எப்படி சன்மானம் பண்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பொன்னாடை பொறுத்து அது டெம்பரரி. அதற்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த பாரதிய வித்யா பவன் அவர்கள் பிரசுரித்த நான் எழுதிய கம்பராமாயணத்தினுடைய ஆங்கில உரைநடையிலே இந்த நூல், இது அமெரிக்காவில் கிடைக்கிறது, சிங்கப்பூரில் கிடைக்கிறது. இந்த நூல் உலகம் எங்கும் கிடைக்கிறது. என்னை அமெரிக்காவில் அழைத்திருக்கிறார்கள் இதை பற்றி பேசுவதற்காக. The nuances of கம்பன். ஆகவே என்னுடைய சகோதரி அவர்களுக்கு பொன்னாடைக்கு பதிலாக இப்படி ஒரு நிமிஷம் இப்படி உட்காருங்க. அவங்க அப்புறம் மதிப்பிற்குரிய சகோதரி அவர்களுக்கு நான் இங்கே பொன்னாடைக்கு பதிலாக இங்கே எழுதியிருக்கின்றேன். இதில் என்ன எழுதியிருக்கின்றேன்? To the illustrious daughter of Bharata Mata. வந்தே மாதரம் இப்போ அது புழக்கத்தில் இருக்கிறது. ஆகவே the illustrious daughter of Bharata Mata, Dr. Vijayalakshmi Masalamani, the author of பயணங்கள் இயக்கங்கள், அவருக்கு இந்த அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய வெங்கடரமணா என்ற என்னுடைய பேர். நான் அதை அவர்களுக்கு தருகிறேன். சுருக்கமா 2 பாயிண்ட் நீங்க பர்மனண்டா வச்சுக்கணும். இப்ப இதுல என்ன வேணும்னா, நீங்க யோசனை பண்ண வேண்டியது, நல்ல எல்லாம் இங்க இருக்கு. பெண்கள் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. எந்த ஒரு சமுதாயம் பெண்களுக்கு உரிய ஸ்தானத்தை கொடுக்கவில்லையோ அந்த சமுதாயம் படிப்படியாக சீரடைந்து விடும், கெட்டு போய்விடும். இது ரொம்ப நான் மகிழ்ச்சியாகவே இல்லை. 98 வயது. நான் ஆரம்பத்தில் வெள்ளக்காரன்ட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். குட் இந்தியா மூமெண்ட்ல பாலிசி இருக்க. ஆனா அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப நாடு இல்லை, உலகமே கெட்டு போயிருக்கு. ரொம்ப நான் வருத்தப்படுறேன். ரொம்ப ரொம்ப ஐ எம் ashamed to say I am in this world, in this planet. இருந்தாலும் கூட இவர் எழுதிய நூலில் ஒரு முக்கியமான அம்சம், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி I was surprised. She has gone to Turkey. டர்க்கி நாட்டுக்கு போகி, டர்க்கின்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், துருக்கின்னு சொல்லுவாங்க, டர்க்கின்னு சொல்லுவாங்க. அதில் பாஷான்னு ஒருத்தர் வந்தார். அது மாடர்னைஸ் ஆகிடுச்சு.
அங்கே இப்பொழுது பெண்கள் எப்படி கவனிக்கப்படுகிறார்கள் என்று நான் எல்லா புக்கு பூரா சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க படிக்கணும். ஒரு 2-3 விஷயத்தை கோடிட்டு காட்டுறேன். அதை வந்து ரொம்ப அற்புதமாக எழுதினார்கள். இன்னொன்னு அவங்களுடைய கற்பனை, இவங்க கற்பனை I was amazed. இது வந்து கம்பராமாயணத்துல வருது. தவம் தவம் செய்த மாதிரியாக அப்படின்னு ஒரு இடத்துல வருது உங்களுக்கு. அதே மாதிரியாக இந்த அம்மா இவங்களும் கூட ஒரு இடத்துல அது என்ன சொல்லிக்கிங்க, ஐ பிலீவ் நம்பிக்கை, நம்பிக்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. Fantastic. So, அங்கே கம்பன் ரேஞ்சுக்கு போயிடுச்சது. கம்பன் ரேஞ்ச் விருதவளுக்கு. அப்புறம் எனக்கு ஒரு நான் வந்து ஆரம்பிச்சது மெடிக்கல் பிராக்டிஸ் ஆரம்பிச்சது 1950. இப்போ 76 ஆண்டுகள் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடாது, எனக்கு என்ஜாய்மெண்ட். அவங்க குழந்தைங்க வந்து வைத்திய காசு இருக்கோ இல்லையோ வந்தா வைத்தியம் பண்ணி அனுப்புறது, அது வந்து அதுல என்ஜாய்மெண்ட். அதுல இருக்கிற கோடி ரூபாய்க்கு கூட ஈடாகாது. அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு இந்த கன்வென்ஷன்ஸ் கிடைக்க பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவாங்க, நீங்க வந்து வாழ்த்தணும், எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பேன். அந்த அட்வைஸ் இந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அது வந்து தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம். இப்ப நம்மளுக்கு எப்படி I don't know how she thought about it. தாய்ப்பால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்றதே சொல்றேன் உங்களுக்கு. தாய்ப்பால் போல் ஒரு உணவில்லை. புரியுதவளுக்கு? தமிழ் தாய் போல் ஒரு தமிழ் தாய் போல் ஒரு சுவை இல்லை. தாய்ப்பால் போல் ஒரு உணவு இல்லை. தமிழ் பால் போல் ஒரு சுவை இல்லை. அந்த எப்படி தமிழை பத்தி நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க தாய்மொழி கன்னடம் தானே? என்னுடைய தாய்மொழி கன்னடம். ஆனா நான் படிச்சது போல தெலுங்கு. அதற்கு பிறகு தமிழை கரைச்சி குடிச்சு கஷ்டப்பட்டு கம்பராமாயணம். அதுல ஒரே ஒரு சென்டென்ஸ் அது சொல்லி முடிச்சது. அந்த தமிழுடைய சுவை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கம்பனுடைய கற்பனை இருக்க ஃபேண்டாஸ்டிக். அது எப்படின்னா, இது ஒரு தடவை கலைஞருக்கும் எனக்கு வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துல. கலைஞரை கடுமையா நான் திட்டுவேன், கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் சட்டசபையில. அவருக்கு ஒரு வாழ்த்து, டாக்டர் பட்டம் வந்தோடனே வாழ்த்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணார். அது பண்ணது எம்ஜிஆர் தான். அப்ப அவர் ஒரு ட்ரெஷரர். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு சரி அப்படி 2 minutes அவர் கேளுங்க, கம்பனை படிச்சிருக்காருன்னு அப்புறம் நான் கெஸ் பண்ணேன். அந்த வாழ்த்தும் போது நான் சொன்னேன், அண்ணா அமரராவதுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்கு, அது யாராலும் நிரப்ப முடியலன்னு சொன்னேன் நான். அதுக்கு முன்பு சா கணேசன், உங்க மாவட்டத்துக்காரர் நண்பர், அவர் கலைஞர் எதையும் தாக்கும் நாவையும் படைத்தவர், இதையும் தாங்கும் இதையும் படைத்தவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் இது சொன்னேன். அவர் சர்ப்ரைஸ்ட். அவர் சர்ப்ரைஸ்ட். நான் ஏதாவது கனாமனான பேசிட்டு போயிடுவேன்னு நினைச்சார். அது பொது அரங்கா சொல்ல. அப்ப அவர் சொன்னார் கலைஞர், டாக்டர் ஹண்டேனுடைய நாவை
சட்டமன்றத்தில் கண்டேன். டாக்டர் ஹண்டேனுடைய இதயத்தை இங்கு கண்டேன். இது என்ன, இதே வந்து இது யாருடைய ஸ்டைல்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இது கம்பன் ஸ்டைல். அதோட முடிச்சிடுறேன். இதோட கம்பன் எப்படி பண்ணாருன்னா, தாட்டக்கி அரக்கி அதை வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக். நீங்க அதுல அம்பு விடுறாரு ராமர். அது வந்து ஸ்டீல் மாதிரி இருக்கு. ஆனா அந்த அம்பு எவ்வளவு எளிதா உள்ள போய் வெளியே வந்ததுன்னா, கம்பன் எழுதுறாரு, ஒரு மூடனுக்கு நீ ஒரு புத்திமதி சொன்னால் இந்த காதுல போய் இன்னொரு காதுல எவ்வளவு எளிதா வருதோ அப்படி போயிட்டு அதோட நிறுத்தல. இவர் ராமர் நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது அங்க ஒரு கல்லு, அந்த கல்லு கால் விழுது. அது அகல்யா சாப விமோச்சனம். அகல்ய படலம் வருது. அது அந்த அகல்யா வந்தோடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இதுதான் இதோட முடிச்சுட்டார். என்ன சொன்னாரு, மை வண்ணத்து அரக்கி போரில், என்ன மை வண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணன் அண்ணலே, மழைவண்ணன்னா அண்ணலேன்னா ராமர். மெய் வண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணன் அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். That is the great, one of the greatest languages. பழமையான ஒரு அற்புதமான, அது வந்து லாட்டின். இது நான் பல மொழிகளை எக்ஸ்பர்ட். நான் தெலுங்குல வந்து 1 hour பேசுவேன். அதே மாதிரி கன்னடம், மலையாளமும் பேசுவேன். இது எதுக்கு சொல்றேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க இது சின்ன ஒரு நூல்ல கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல என்ன விஷயம்னா, கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுல நாம் ஒருத்தருக்கு தேங்க் பண்ணணும். ஒருத்தருக்கு யாருன்னா, கோ மோகன் ரங்கம்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு கிரேட் ரைட்டர். எவ்ரிபடி அவருக்கு எல்லாரும், எல்லா பார்ட்டிக்காரர்களும் அவரை ஆலந்தூர்ல அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவருடைய சுபுத்திரன் மகன் நம்முடைய பாட்டழகன். அவங்க மனைவியும் இங்கே பேசினாங்க. பாட்டழகன் வந்து என்னுடைய நிறைய நூல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபிறவி, அதெல்லாம் நான் தான் அமெரிக்கா, அது வந்து அவர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, வசந்தா பப்ளிகேஷன். நீங்களோட ஒரு காப்பி வாங்கி அவர்கிட்ட படிக்கலாம். இன்னொரு நூல் எனக்கு வாழ்க்கையிலே நான் வந்து ரொம்ப மதிக்கிறதே டாக்டர் அம்பேத்கர். நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன், ஆங்கிலத்தில், தமிழ்ல, கன்னடா, ஹிந்தி எல்லாத்திலும் எழுதியிருக்கேன். நான் அம்பேத்கர் டெல்லியில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பெங்களூர்ல ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அண்ணன் அம்பேத்கரை பற்றி 3 நூல் தமிழில் பப்ளிஷ் பண்ணது அவர், பாட்டழகன் அவர்கள். ஆகவே இந்த வசந்தா பப்ளிகேஷன் சார்பாக இந்த நூல் பிடிக்கொண்டு வந்து கடைசியாக உங்களை நான் எல்லாரும் கேட்டுக்கொள்வது, நாம் இவங்களை பாராட்டிட்டு போனா போதாது. ஒவ்வொருவரும் இந்த நூல் வாங்கி நிறைய படிக்க வேண்டும். அதில் நிறைய சின்ன சின்ன இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நான் நூல் முழுமையாக படிச்சுட்டு அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாட் பண்ணிட்டு வச்சிருந்தேன். அது கடவுள் எனக்கு ஒரு மெமரி பவர் இஸ் வெரி குட். அதனால அதை பார்க்காம எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். She is a great lady. That is why I have called her as the illustrious daughter of Bharata. வாழ்க வாழ்க என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஹண்டே அவர்கள் வெளியிட அந்த நாளை பெற்றுக்கொண்டேன் என்பதற்காக பெருமைப்படுகிறேன். அந்த வாய்ப்பை கொடுத்த உண்மையாருக்கும்
அவரோடு பணியாற்றுகிற எல்லோருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ரொம்ப கஷ்டம் என்னன்னா, அரசியல் தலைவர், பழமொழி புலவர், மருத்துவர், இவ்வளவு தகுதியிலேயே உடைய ஹேண்டே அவர்களை முன்னாலே பேச வைத்துவிட்டு என்னை பின்னாலே பேச வைத்திருக்கிறார்கள். என் பேச்சு எடுபடாது என்பது எனக்கு தெரியும். அது ஹேண்டை பேசுகிற பிறகு நிச்சயமாக எடுபடாது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நான் பேச்சாளர் இல்லை. ஆகவே பேச்சை கேட்க வந்தவன் என்று நினைத்துக் கொண்டு என் பேச்சை கேளுங்க. உலகநாயகி அவர்கள் புத்தகத்தை ஆய்வு செய்து பேசிவிட்டார்கள். அவர் முனைவர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சுற்றி தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற தமிழ். இங்கே கடவுள் வாழ்த்து பாடினார்களே வாசி கண்ணப்பன் அவர்கள், எந்த கூட்டத்துக்கும் அவர் போகாமல் இருப்பதில்லை. பாகுபாடு கிடையாது. அந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன், இந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன் இல்லை, எல்லா கூட்டத்துக்கும் போவார். போவது மட்டுமல்ல, மேடையில் பேச சொன்னால் பேசுவார், கடவுள் வாழ்த்து பாட சொன்னால் பாடுவார். வந்திருக்கிற தலைவர்களுக்கு காஃபி வாங்கி கொண்டு போய் கொடுங்கள் தான் கொடுப்பார். அதுதான் கம்பன் கடவுள். அதே போல் அம்மா விஜயலட்சுமி இங்கே வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் கம்பன் கழகத்து கூட்டம். அந்த கம்பன் கழகம் ஆகஸ்ட் 2வது வாரம் 3 நாள் நடக்கும். 3 நாளும் நான் கம்பன் கழகத்தில் இருப்பேன், மண்டபத்தில் இருப்பேன். ஆனால் இவங்களோட வேலை செஞ்சு பேச மாட்டேன். ஏன்னா என் தகுதி எனக்கு தெரிஞ்சு நான் இப்போயே சொல்லிட்டேன். ஆகவே மேடை அலங்காரம் மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு. அந்த மேடை அலங்கார பொறுப்பை என்னால் முடிஞ்ச பிறகு செய்வேன். அந்த வேலை தான் இப்போ எனக்கு நடக்கும். ஆகவே இங்கே வந்து பழையபடிக்கு நம்ம ஹேண்டை பேசின பிறகு பேச போகிறோமான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. இங்கே மேடையில் மட்டுமல்ல, இங்கேயே நிறைய தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், நம்ம உதயகுமார், நம்முடைய வசந்தா பதிப்பகத்துடைய அதிபர் பாட்டழகன், அவருடைய மனைவி சங்கமித்தரை, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆகவே அவங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இன்றைக்கு நம்முடைய விஜயலட்சுமி வாசனாமணி அவர்கள் எழுதியிருக்கிற பயணங்கள் இயக்கங்கள் என்ற புத்தகத்தில் இருக்கிற சில விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் ஐயா மாதிரி நானும் படிச்சுட்டேன். அவரு இந்த பயணக்கட்டுரை எழுதுற மாதிரி போனோம், பார்த்தோம், இந்த இதில் பார்த்தோம் எழுதுறது தான் பயணக்கட்டுரை. இந்த அம்மா போய் பார்த்துட்டு அந்த நாடுகளில் இருக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லலை. அந்த நாட்டில் என்னென்ன இருக்குது, நம்ம நாட்டில் இல்லாததெல்லாம் என்னென்ன இருக்குது, அது எல்லாம் எப்படி வரணுங்கிற ஏக்கத்தை எழுதிட்டு இந்த பயணக்கட்டுரையில் பயணத்தில் ஏற்பட்ட இயக்கங்கள் என்று போட்டு உதாரணத்துக்கு சொல்றதுதான், அங்கே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அரசு மாதா மாதம் இவ்வளவு பவுன் கொடுக்குறாங்க. 1700 ரூபாய், 1200 பவுன். அவர்களுக்கு வேலை கிடைக்கிற வரையில் அரசு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். அந்த முறையை நம்ம நாட்டிலே கொண்டு வருகிற இயக்கம் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவு இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை, ஐயா சொன்னாங்களே புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருத்தரும் படிக்கிறாங்க. இந்த கருத்தை நாம் அரசுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த புத்தக வாயிலாக நாம் சொல்லுகிறோம் என்பதை ஒரு முறை கைதட்டி அரசுக்கு எத்தனை இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை இளைஞர்கள் வாழ முடியாத இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதுக்கு என்ன வழி, அதை யோசிக்கணும் என்று இயக்கப்படுகிறார். இத்தாலி அந்த நாட்டுக்கு போகிறாங்க.
அந்த நாட்டில் அவங்க மொழியில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, அதை வெளிநாட்டுக்காரங்க வந்தால் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சின்ன சின்ன சாப்பாடு கொண்டாங்க அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இத்தாலியில் இருக்கிற மக்கள் வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா வருகிறவர்களுக்கு சௌகரியமாக அந்தந்த மொழியில் அந்த வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இத்தாலி மொழி. அது மாதிரி நம்ம தமிழ் மொழியிலும் இங்கே வருகிற சுற்றுலாக்காரர்கள் புரிந்து கொள்கிற மாதிரி ஆங்கிலத்தில் தமிழில் இருக்கிற வார்த்தைகளை மொழிபெயர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள். அப்படி விட்டால் சுற்றுலா வருகிறவர்களுக்கு தமிழ் மொழி புரியும், தமிழிலே அவர்கள் பேசி இங்கே பழகிக் கொள்வார்கள். ஆகவே மொழியில் நமக்கு வெறுப்பில்லை. மொழியில் வெறுப்புறம் தான் ஐயா ஆண்டையா சொன்னார், நான் கன்னடத்தில் பேசுவேன், தெலுங்கில் பேசுவேன், மலையாளத்தில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுவேன். நான் மொத்தம் ஐயா பற்றினா அதே தமிழில் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியை பற்றியும் பேசுவேன். ஆகவே அந்த உணர்வு உண்டாக்கப்படும். அது மொழி வெளியில் நமக்கு இந்தி வேண்டாம்ங்கிறதில்ல, இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. எத்தனை மொழி வேண்டாலும் படிங்க, வேண்டாம்னு சொல்ல. எந்த மொழியும் நம்ம தமிழ் மீது திணிக்காத. ஆக இந்தியை படிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். நீங்கள் படின்னு கட்டாயப்படுத்தியோ திணிச்சா அதை நாங்கள் எதிர்ப்போம், அவ்வளோதான். அது இந்தி மொழி மட்டுமல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் நம்முடைய மொழியை அது கட்டாயப்படுத்துவதால் எதிர்ப்போம், அவ்வளோதான். ஆக முத்துராமன் வந்து ஹிந்தி பேசணும், இந்தியை படித்து சொல்கிறானே அப்படின்னு நாளைக்கு பத்திரிகையில் போடாதீங்க. முத்துராமனே சொல்லிட்டாருமாங்க. இல்லை, எப்போ ஹிந்தி படிக்கலாம்னு சொல்கிறேன், இந்தியை நீ திணிக்காமல் இருந்தால் நாங்கள் படிப்போம், எந்த மொழியும் படிப்போம் அப்படிங்கிறதான் அந்த அம்மாவுடைய நோக்கம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பஸ்ஸில் போகிறோம், இந்த கால் ஊனமுள்ளவங்க பஸ்ஸில் ஏற முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் வீல் சேர் வச்சு பிளாட்ஃபாரத்தில் இருந்து வண்டியில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அந்த பரிதாபமான நிலைமை நம்ம நாட்டில் இருக்குது. ஆகவே அந்த வீல் சேர் வச்சு எச்சரிக்கிறது மாதிரி நம்ம நாட்டிலையும் இந்த கால் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களை வீல் சேரில் ஏற்றி கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறான். இந்த மாதிரி பல இயக்கங்கள் உள்ள விஷயங்களை இந்த புத்தகத்தில் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த இயக்கங்களை, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இயக்கங்களையெல்லாம் நாம் போக்க முடியும், போக்க வேண்டும். அதுதான் வேண்டுகோள். பயணத்துக்கு போய் நான் இத்தாலியை பார்த்தேன், லண்டனை பார்த்தேன், கிழக்க போனேன், அது மட்டும் இல்லை, அங்கே என்னென்ன நன்மைகள் இருக்கோ அந்த நன்மைகளெல்லாம் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற இயக்கத்தை தான் இந்த புத்தகம் சொல்லுது. ஆகவே விஜயலட்சுமி அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளார்கள். அவருக்கு இருக்கிற புத்தகங்கள் இது ஒன்றும் அவர் 22 புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கார். எழுதிட்ட மாட்டீங்களா? என் பேச்சில் மயங்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். கலைஞரை போய் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் புது கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அதாவது என் உயரம் எனக்கு தெரியும், டைரக்ஷன் தான் பண்ணிடுவேன், பேசுறதெல்லாம் என்னால் முடியாது. ஆகவே 22 புத்தகங்களை அவங்க இதுவரை எழுதியிருக்காங்க. வகித்த பதவிகள்னு கேட்டீங்கன்னா அரசு பணி, ஆசிரியர் பணி, தமிழ் பணி, அரிமா சங்கப்பணி, இதர ஆசிரியராக, சூரிய தங்கள் ஆசிரியராக, புரவலராக,
எழுத்தாளராக இருந்தால் 89லேருந்து இது ஒன்றும் எழுத்தாளராக அதை வளர்த்துட்டு விட்டு விளையோட போகிறீங்களான் இப்படி பல புத்தகம் அருள்நிலைக்காய் இப்படி பல நாவல் இப்படி எல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்காங்க. சொற்பொழிவுகள் பல கல்லூரிகளில் போய் சொற்பொழிவுகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க செஞ்ச இதுக்காக பணிக்காக அவர் பெற்றிருக்க விருதுகள் அதுவும் 22 எல்லா புத்தகங்களும் வாங்கின விருதுகளும் 22. அப்புறம் சமுதாய பணிகள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வச்சு ஒரு கூட்டமே இருக்குது. ஆகவே அந்த மாதிரி இவ்வளவு வேலையும் அந்த அம்மா விஜயலட்சுமி செஞ்சுருக்காங்க. இவ்வளவுக்கும் பக்கபலமாக ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இந்த பக்கபலம் தான் மதினாங்க. நீங்கள் கையில் கல்வியாக இருக்கலாம். ஆணுடைய வெற்றிக்கு பின்னால பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். இந்த விஷயத்துல பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால ஆண் இருப்பவர்கள் இந்த குடும்பம். அதே போல அவருக்கு துணையா இருக்கிற பாட்டழகனுடைய ஒய்ஃபு சங்கமத்தில் அவங்களுக்கு ஒரு தடவை கைதுட்டுங்க. இதெல்லாம் நல்ல காரியங்களை செய்கிற தம்பதிகள். அதே போல உதயகுமார் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை அவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த இளைஞர் இப்படி தொண்டு செய்கிற அந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்கிறேன். நம்ம அம்மா உலகநாயகி உலகமெல்லாம் சுற்றி நம்ம பிஜேபியோட சேர்ந்து திருவள்ளுவர் சிலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 183 சிலை வச்சுருக்காங்க. இப்போ இலங்கையில் போய் 3 சிலை வைக்க போகிறாங்க. அதுக்காக அந்த அம்மா கைது கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பெண்ணுரிமை இல்லை அப்படின்னு இன்னுமே சொல்லாதீங்க. பெண்ணுரிமையா இங்கே 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 அங்கே அந்த அதுக்கு போன வாரம் தான் அவங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டோம். உமா பாலசுப்ரமணியம் போன வாரம் அவங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டோம். இந்த வாரம் இந்த அம்மாவுடைய புக்கை வெளியிடுறோம். புத்தக வெளியீட்டில் பெண்களுடைய பேர் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படின்னால என்ன அர்த்தம், பெண்களுக்கு உரிமை வந்துருச்சு. பெரியார் இங்கே வந்துட்டார், அண்ணா வந்துட்டார், காமராஜர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் வளர்ந்திருப்பதை பார்த்து பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இது தொடர வேண்டும், வளர வேண்டும் என்று உறவார வாழ்த்துகிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் சொல்ல நினைக்கிற செய்தி, பெண்கள் உரிமை பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் அந்த உரிமையை அளவோடு பெறுங்கள். ஆண்களை அடக்குகிற மாதிரி உரிமையை பெற்று விடாதீர்கள். அப்புறம் நாங்கள் எல்லாம் சென்று ஆண்களுக்கு உரிமை கொடுங்கள் கேட்கிற நிலைமையை உருவாக்கி விடுவீர்கள். ஆகவே செய்து வசியமாக சொல்றாங்க, நான் நம்புறேன். ஆகவே பெண்ணுரிமை யார் உரிமை என்பதல்ல, நம்முடைய புராணத்திலேயே சொல்லப்பட்டிருப்பது அர்த்தநாரீஸ்வரர். ஆண் பாதி பெண் பாதி என்பதுதான் நம்முடைய தத்துவம். ஆகவே ஆணும் பெண்ணும் சமமாக இருந்து வாழ்ந்து இந்த நாட்டையும் உலகத்தையும் விரிப்போம் சொல்லி எண்ணியது எண்ணியாக இனிவர் எண்ணிய திண்ணியராக தெரிந்து கொள்ள சொல்லி அனைவரையும் வாழ்க 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 என்பவர் என்னுடைய வணக்கத்தையும் சபையில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், பல பெரியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சரியாக 1 நிமிடம் தான் பேசுவேன். ஏனென்றால் நான் அவசரமாக ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பாதியில் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன். அது அங்கேயே இருக்கும்போது நான் போய் சேர்ந்துருங்கிறதுக்காக நான் இடையே போவதற்கு தயவுசெய்து மன்னிக்கவும். நான் இந்த விழாவில் 22 புத்தகங்கள் எழுதிய என்னுடைய மனைவியின் விழா, இந்த சிறப்பு செய்யப்படக்கூடிய விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த 22 புத்தகங்கள் எழுதிருக்க மட்டும் மகிழ்ச்சி அல்ல, அவர்களை என்னுடைய துணைவியாக பெற்றதற்கும் நான் மிக மகிழ்ச்சி.
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை எழுத்து ஒரு அருமையான கிரியேட்டிவ் ஆர்ட். எழுத எழுத சிந்தனை சிறக்கும், வாழ்க்கை மேலும் மேலும் மேம்படும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில் போவதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம் என்று மகாகவி பாரதியாருடைய பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து இங்கே மாபெரும் சபைதனில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நாள் என் வாழ்நாளின் பொன்னாள். இந்த நாள் என் வாழ்நாளின் பொன்னாள். ஆன்றோர் சான்றோர் அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் அனைவரும் மேடையில் அமர்ந்திருக்க, இங்கே வீற்றிருக்கின்ற அனைத்து மக்களும் இங்கே சூழ எனக்கு இந்த விழாவிற்காக வந்து கலந்து கொண்டிருக்க எனக்குள் ஆனந்தம் ஆனந்தமே. ஆடவா பாடவா என்று பரவசத்தில் நான் இருக்கின்றேன். வாசுகி அம்மையார் அவர்கள் பல காலமாக அவருடைய இசையை கேட்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நிகழ்ச்சியில் அவர்கள் வந்து இசைத்தால் மிகவும் அருமையாக இருக்கும் என்று பல நாள் நான் கனவு கண்டு இன்று நனவாகியது. அவர்கள் பாடினார்கள். நாம் அனைவரும் என்னுடைய புத்தகத்தையே முழுவதையும் கரைத்து குடித்து அந்த பாட்டிலே வைத்திருந்தார்கள். பயணங்கள் இயக்கங்களை அம்மையார் அருமையாக பாடல் வரிகளாக கூறியிருந்தார்கள். நன்றி அம்மா. அடுத்து ஐயா அவர்கள் இளைஞர் சட்டமன்ற மேலவை துறையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவரை நான் உயர்ந்து பார்த்திருக்கின்றேன். அவர் என்ன இப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒவ்வொரு தடவையும் கால் அட்டென்ஷன் நோட்டீஸ் அட்ஜாயின்மெண்ட் மோஷன் எல்லாம் ஐயா நீங்கள் எனக்கு என்னிடம் வந்து கொடுத்திருக்கிறீர்கள். நான் அப்பொழுது பில் செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஞாபகம் உங்களுக்கு இருக்காது, எனக்கு நல்லா நன்றாக ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமர், ஒரு இளைஞர், 99 வயது இளைஞருடைய திருக்கரங்களால் எனது புத்தகம், இந்த நூல் பயணங்கள் இயக்கங்கள் என்ற இந்த நூல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் நூலின் முதல் பிரதியை ஐயா இயக்குனர் சிகரம் SP முத்துராமன் ஐயா அவர்கள் பெற்று சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள். உலக நாயகி அம்மையார் அவர்கள் பேராசிரியர் மட்டுமல்ல, என்னுடைய பெரிய சகோதரியும் கூட. அவர்கள் இன்று இந்த நூலிலே ஆய்வுரை செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நான் என்ன தவம் செய்தனோ என்று நினைக்க தோன்றுகின்றது. இதை விடுத்து எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்த பாட்டு முனைவர் பாட்டழகன் அவர்கள் கவிதையை வாசித்து என்னையே ஆச்சரியப்பட வைத்த சங்கமித்திரை பாட்டழகன் அவர்கள் இணையுரையை மிக அழகாக வர்ணித்து கொண்டிருக்கின்ற, மேடையையே அரங்கத்தையே ஒரு தன் குரலால் இழுத்து கொண்டிருக்கின்ற முனைவர் உதயகுமார் அவர்கள். இவர்களெல்லாம் நான் பெற்ற செல்வங்கள். இலக்கிய பாதையிலே வானவழியிலே நான் பெற்ற செல்வங்கள் இவர்களெல்லாம் என்னை மகனை போன்றவர்கள் தான். பாட்டழகன் மகனே, கோபமே வராதா உனக்கு என்று நான் பலமுறை அவரை கேட்டிருக்கின்றேன். அவர் கோபப்படுவதே இல்லை. மிக அருமையாக எனது ஆலந்தூர் மோகனரங்கன் என்ற பெயரை மோகனரங்கன் ஐயா அந்த ஆலந்தூருக்கே பெயர் வாங்கி கொடுத்தவர். ஆலந்தூர் மோகனரங்கன் ஐயா இப்படிப்பட்டவருக்கு மகனாக பிறந்த பாட்டழகன் சும்மா இருப்பாரா? சிங்கத்துக்கு பிறந்தது வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இன்று HP ஹண்டே ஐயா அவருடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் அவர்தான் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே என் நூலும் பதிப்பாகி இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஏதோ ஒரு வகையிலே புண்ணியம் செய்திருக்கின்றேன், தவம் செய்திருக்கின்றேன். அதனால் தான் இப்பேற்பட்ட சான்றோர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் 100 பேர் இருக்கின்றார்கள். சான்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரிய ஆன்மீகவாதிகள், வயதில் மூத்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஐயா ஒரு ரெண்டு ஏற்புரையில ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய கதையை நான் பேசுவேன். இப்போ ஐயா ஹண்டே ஐயா அவர்கள் பல மொழிகளை தெரிந்தவராக இருக்கின்றார். எவ்வளவு அடக்கமாக இருக்கின்றார் பாருங்கள். அவர் இங்கே வந்திருக்கிறார், தமிழைத்தான் பேசுகிறேன் என்று தமிழை பேசியிருக்கிறார்கள்.
கம்பராமாயணத்தை அவர்கள் தமிழிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அவருடைய இளமையின் ரகசியம் என்று எனக்கு புரிந்தது. ஏன் அவர் இவ்வளவு இளமையாக இருக்கிறார் என்றால், அவர் மனிதர்களுடைய மருத்துவம் பார்த்து அவர்களுடைய உயிரை காப்பது போல இலக்கியத்தில் அவர்களுடைய மனத்தையும் அவர்கள் பதப்படுத்தி இருக்கின்றார்கள், உணர்ச்சிகளை அவர்கள் வசமாக்கி இருக்கின்றார்கள். இந்த நூல், இந்த கம்பராமாயணம் தமிழில் நாம் படித்திருக்கின்றோம், ஆங்கிலத்தில் எப்பேற்பட்ட நூலை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கின்றது. ஐயா முத்துராமன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பெண்கள்லாம் ரொம்ப எல்லாம் இதாகிட்டீங்க, இங்கே ஒரு கவிதாயினி இருக்கா, அங்கே ஒரு நூல் எழுதினவங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்க, ஆனால் ஒரு அளவாக இருந்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஐயா, நாங்கள் எப்போவுமே அளவாக தான் இருப்போம். ஆணும் பெண்ணும் அறிவிலோகி சமமாய் தான் இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அதே போல் இன்னைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஆணுக்கு வச்சு ஆணுக்கு பின்னாலும் பெண்கள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் கொஞ்சம் இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், மதுரமணி கொஞ்சம் இருக்கலாம், ஒரு 60% இருக்கலாம். ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரோட ஆராய்ச்சி படிக்க காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியங்கள் யாவினும் கை கொடுத்தவன் நான் தான். அவரை ஒரு பேச சொல்லுங்க, அவரை அந்த மாதிரியான ஒரு 60% சொல்லிக்கலாம். மாசிலாமணி ஐயா அவர் அதெல்லாம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வாங்க, இல்லைங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கும் இருக்குது. நான் ஆக்சுவலி இப்போ என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரேன். நான் சென்ற இடங்கள் ரொம்ப பல 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 இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன் ஐயா. லிபியா, இத்தாலி, அமெரிக்கா, சவுதி அரேபியா போன்ற இடங்களெல்லாம் நாங்கள் வசித்திருக்கின்றோம். தாய்லாந்து, கம்போடியா, துருக்கி, அந்த சீனா, ரஷ்யா, இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வசித்திருக்கோம், சுற்றுப்பயணங்கள் செய்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் முதல் காரணம் என் கணவர். என் அன்பு கணவருக்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் என்னோட எப்பவுமே என்னை அவரோடு கூட்டிக் கொண்டுதான் போயிருக்கிறார். ஒரு தடவையும் நான் தனியாக இருந்ததில்லை. எங்கு சென்றாலும் நானும் என் குழந்தைகளும் அவரோடு தான் சென்றிருக்கின்றோம். அந்த வகையிலே என் கணவருக்கு, என் அன்பு கணவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பின்னர் அமெரிக்கா, துபாய், சான் பிரான்சிஸ்கோ, தென் சியாட்டல், இந்த நாடுகளெல்லாம் நாங்கள் வசித்த போது என் மகன்கள் வசித்த பொழுது என் மகன்கள் எல்லோரும் எங்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்தந்த இடங்களிலே. அந்த இடங்களிலே என்னென்ன நல்லவைகள்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் எங்களை கொண்டு போய் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் என் 3 மகன்களுக்கும், மருமகள்களுக்கும், பேர குழந்தைகளுக்கும் நான் இந்த வகையிலே நன்றியை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏற்புரையும் போது நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதோடு என் எழுத்து பயணத்திலே எனக்காக தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற தோழிமார்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் இந்த நூலை மிக அருமையாக அச்சடித்து கொடுத்த சுதா அவர்களுக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். நான் சென்ற இடங்கள் பல பல என்றாலும் ஐயா அவர்களெல்லாம் கூறியது போல கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு சொன்னார்கள். ஆனால் ஒரு காலத்திலே லிபியா, நான் இத்தாலி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்ற பொழுது நானும் என் கணவர், குழந்தைகள் எல்லோரும் எத்தனையோ காதல் பாட்டுகளை பாட்டி உல்லாசமாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் பிறகு நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு ஊர்களுக்கு செல்லும் பொழுதும் அங்கே உள்ள மனிதர்களை நான் வாசிப்பேன், அங்கே உள்ள சூழலை நேசிப்பேன். அடடா, என்ன இது அருமையான உலகமாக இருக்கிறது. வெளியே, நம் நாட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு ஆண் பெண்ணை போல, ஒரு பெண் ஆணை போல இருக்கின்றாள், வலிமை உள்ளவளாக இருக்கிறாள். உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமை உள்ளவளாகவும் இருக்கின்றாள். இயலாதவர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த வெளிநாட்டு அரசாங்கம் செய்கிறது. பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஒரு சூழலை போகின்றவர்களுக்கு, பிரார்த்தனை பண்றவர்களுக்கு எல்லாரும் இயற்கை உபாதிகளை போக்குவதற்கு அந்தந்த இடங்களிலே சுகாதார முறையிலே அவர்கள் கழிப்பிடங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வதை பார்க்கும் பொழுதும், பிறகு எப்படியெல்லாம் அவர்கள் பழைய துணிமணிகளை எல்லாம் நல்ல சீராக வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு உதவுவது குட்வில் என்று சொல்லக்கூடிய நல்ல மனசோடு கொடுக்கிறாங்களே, அதெல்லாம் ஏன் நம்ம நாட்டில் ஏன் செய்யக்கூடாது? செய்ய வேண்டும். நம் நாட்டிலும் இந்த மாதிரியான நல்ல வசதிகளை மக்கள் பெற வேண்டும் என்று எனக்குள் பல ஏக்கங்கள். அந்த ஏக்கங்கள் எனக்கு பல நேரங்களில் கனவுகளாக வந்துச்சு. அந்த கனவுகளின் வடிகால் தான் பயணங்கள், ஏக்கங்கள் என்ற இந்த நூல். இந்த நூலில் நிறைய ஐயா நேரம் கருதி நான் 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன்.
தாய்ப்பால் பற்றி சொன்னாங்க இல்லையா? தாய்ப்பால் பற்றி சொல்லும்போது தாய்ப்பாலுடைய அருமை எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். மருத்துவராகி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நமக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம விட அட்லீஸ்ட் ஒரு 6 மாதங்களாவது தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறாங்க. என்ன ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தாய்ப்பால் கொடுக்கறதுல அழகு கெட்டு போயிடும், மதி கெட்டு போயிடும் சொல்ல. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வீணாகக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அலுவலகங்களிலும் தாய்ப்பாலை பம்ப் செய்து, கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? தாய்ப்பாலை பம்ப் செய்து அதை ஃப்ரீசரில் வைத்து விடுவார்கள். வெளியே ஆஃபீஸிலிருந்து வெளியே வரும்போது அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். இந்த நேரத்தில் இந்த பால் ஃப்ரீசரில் வைக்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டு வருவார்கள். வீட்டிற்கு வந்து அதை பதப்பான சூட்டில் வைத்து குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள். இது ஒரு பெரிய கதை. ஏன்னா இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா என் மருமகள் வேலைக்கு சென்ற பொழுது அப்படித்தான் செய்வாள். நான் கேட்டேன், என்னம்மா இப்படியெல்லாம் பால் வந்து எப்படி நீ கொடுக்க போகிற? 2 மாதத்தில் குழந்தைய விட்டுட்டு வீட்டுக்கு போறியே, ஆஃபீஸ்க்கு போறியே, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால், ஆண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் இத்தனை மணிக்கு பால் பம்ப் பண்ணது, இத்தனை மணிக்கு பால் பண்ணும்போது எழுதி வச்சிருவா. எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் அதை சூடு பண்ணி இதை கொடுங்க, சரியா போயிடுங்கிறா. ஸோ எவ்வளவு அருமையான ஒரு இது பாருங்கள். எவ்வளவு நானெல்லாம் சவுதி இந்த செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மகன்களுக்கு பால் கொடுக்க முடியாமல் பால் கனத்தோடு வந்த காலங்கள் உண்டு. இதே போல தானே எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அதே சமயம் தாய்ப்பாலின் பெருமை அறிந்தவர்கள், அருமை அறிந்தவர்கள் அந்தந்த நாடுகளில் வசதிகள் செய்து விடுகிறார். ஏன் நம்ம நாட்டில் செய்யக்கூடாது? அப்படி செய்தால் ஒரு சின்ன ரூம் வச்சு இந்த மாதிரி செய்தால் தாய்ப்பால் மகிமையை நம் நாடு அறியுமே என்ற ஒரு ஆதங்கம். இப்படித்தான் அதே போன்றுதான் ஐயா அவர்கள், முத்துராமன் ஐயா டைரக்டர் அவர்கள் சொன்னது மாதிரி அந்தந்த நாட்டு மொழிகள் பேசும் பொழுது, நான் இட்டாலிக்கு போயிருந்தப்ப நிறைய அந்த மொழிகளை குமஸ்தாய், ஹவ் ஆர் யூ, இப்போ நான் கேட்கும்போது குமஸ்தாய் பவேனே அப்படின்லாம் கேட்கும்போது மஞ்சாத்தோ அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த இத்தாலியர்களுக்கு நம்ம மேலே ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுது. ஒரு அருமையான இது. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கும்போது அப்படி தான் கேஃபல் ஹால், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாக்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம அரபி பேசலாம். அதே போல தான் நான் எனக்குள்ள ஒரு ஆதங்கம், ஏக்கம் என்னென்னா, நம்ம நாட்டுக்கு இந்தியாவிற்கு எத்தனையோ பேர் வெளிநாட்டிலேருந்து வராங்க. அவங்க எல்லாரும் தமிழ் பேச தெரியாமல் ஆங்கிலம் ஒன்று தான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா ஹிந்தி, ஐயா சொன்ன மாதிரி ஹிந்தி தெரியுது. நிறைய பேருக்கு தமிழ் தெரிவதில்லை. அதனால நம்ம அரசாங்கம் அங்கங்கே தமிழ் பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும் என்பது என்னுடைய ஏக்கம் ஐயா. அது நிறைவேற வேண்டும். ஏன்னா எல்லோரும் அதன் மூலமாக நம்ம தமிழை வந்து நல்லா வளர்த்தலாம் இல்லையா? அதன் மூலமாக வளர்த்தலாம். அதே போன்றுதான் இயலாதவர்களாம் ஃபோர்ஷோர் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபோர்ஷோர் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி தாத்தாங்களாம் பெரிய கூடையில் சாப்பாடை எடுத்துக்கிட்டு தள்ளாடாமல் வருவாங்க. அவங்களால பஸ்ஸில் ஏற முடியாது. அதுவும் இந்த கண்டக்டர் இருக்கான் பாருங்க, 10 அடி தள்ளி தான் ஐயா போய் நிறுத்துவான். அப்போ ஓடி போய் ஏறணும். இப்படிலாம் பார்க்கும்போது தான் நான் சியேட்டரில் இருந்தப்போ தான் அந்த இயலாதவங்களுக்கு அந்த பாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த சறுக்கு பாதையை அனுப்புறது, ட்ராம்ப் மாதிரி அனுப்புறது. எப்படின்னா அங்கே தூரத்தில் பஸ் ஸ்டாப்பில் இந்த மாதிரி இயலாதவங்க நின்றுட்டு இருந்தாங்களோ, இல்லை வர முடியாதவங்க இருந்தாங்கன்னா இந்த கண்டக்டர்கிட்ட ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுத்தோடனே அந்த ட்ராம்ப் வந்து கீழே வரும். அந்த ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி கீழே டைன் வந்தோன்னா அந்த அம்மையார் வந்து உள்ளே போயிடுவாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதையே நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது. செய்தால் எல்லோருமே நல்ல இதை அனுபவிக்கலாம் இல்லையா? வசதிகளை எல்லாம் நல்லா அனுபவிக்கலாம். அதே மாதிரி கல்வித்துறையிலும் நல்ல சீர்திருத்தங்களை நம்ம நாடு செய்யலாம். அப்படி இல்லை அது மாதிரிலாம் செய்தால் நம்ம நாட்டு இளைஞர்கள் எதுக்காக வெளிநாடு போகிறாங்க? எதுக்காக போகிறாங்க? நம்ம நாட்டு மக்களுடைய மனிதர்களுடைய மூளை உடைய சக்தியை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாடு கல்வித்துறையில் வளர்ச்சி அமைப்புகளை ஏற்படுது. இது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஏன்னா இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா +2 படித்து மேத்ஸ் படித்தாக்கா அவன் மேத்தமெட்டிக்ஸ் தான் போய் காலேஜில் போய் சேரணும், இன்ஜினியராக போகலாம், இது பண்ணலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. இங்கே இந்தியாவில் BA 4 இயர்ஸ் படிச்சுட்டு அங்கே போனால்
நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னா அது அவங்களால முடியும். எப்படி முடியும் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய படிப்பு துறை அப்படி அமைந்திருக்கிறது. ஸோ அதனால இங்கே இந்த இடத்துல 4 வருஷம் நீங்கள் தமிழ் படிச்சுட்டு போனால் கூட அங்கே போய் நீ டாக்டர் ஆகலாம். அந்த அளவுக்கு அங்கே உள்ள கல்வித்துறை திட்டங்கள் அவர்கள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போன்று தான் இங்கே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக மேத்ஸ் படித்தா ஃபிசிக்ஸ் படித்தா அதே தான், வேறு எதை பற்றியுமே அவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி மட்டும்தான்ப்பா எனக்கு தெரியும், மற்ற ஆங்கிலம் தெரியாது எதுவும் சொல்லுவாங்க. அங்கே நான் ஒரு பையனை சும்மா ஏர்போர்ட்டில் நான் ஒரு பையனை பார்த்தேன். அவன் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருந்தான். என்னப்பா படிக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அவன் சொன்னான், நான் கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னா. நான் இது வரைக்கும் லிட்ரேச்சர்னால் தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர்னா என்ன? அவன் சொல்கிறான், கம்ப்யூட்டரில் ஆரம்ப காலத்தில் எப்படி கம்ப்யூட்டர் ஆரம்பித்தாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னான். அப்படியா அப்படின்னா அப்படி ஹவு மெனி சப்ஜெக்ட் யூ ஆர் டேக்கிங் அப்படின்னு நான் கேட்டேன். எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் பொதுவாக படிப்பீங்க அப்படின்னா 14 சப்ஜெக்ட் படிப்பான் அவன். நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் தான் அவன் படிக்கிறான். பெரிய ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னா 16 சப்ஜெக்டும் அவன் படிக்கணும். அப்போ தான் அவனுக்கு உலக நடப்பு ஃபுல்லாக தெரியும். அவன் வெறுமனே ஒரு ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டோ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டோ உட்கார்றதில்லை. அவனுக்கு உலக நடப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்டு தலைவர் யார், இப்போ ஹண்டே ஐயான்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இருக்க மருத்துவர்கள் என்ன எப்படி, சினிமா துறை எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் அவன் கொஞ்சமாக தொட்டு வச்சிருப்பான். அப்போ என்ன, உலக நடப்பு ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க எக்ஸ்போஸ் ஆக முடியுது, இல்லாட்டி முடியாது இல்லையா? இந்த மாதிரி கல்வி திட்டம் அவங்க மாற்றணும். இதே போல் நிறைய எத்தனையோ நான் சொல்ல வேண்டியவைகள் நிறைய. அதே போல் எல்லாவற்றையும் விட ஐயா இயக்குனர் ஐயா, பழனின்னு ஒரு ஊர் இருக்குது, திருப்பத்தூர்னு ஒன்று இருக்குது. நாங்கள் கம்போடியாவுக்கு போனோம். அந்த கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன கோவில்களுக்கு பக்கத்தில் கூட சாதாரண இயற்கை உபாதைகளை போக்குவதற்கு அருமையான வசதியான டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது, சுகாதாரம். ஜப்பான் அப்படி ஒரு சுகாதாரம். ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், பழனி மலையை சுற்றி நமக்கு எவ்வளவு அசிங்கங்கள் இருக்கின்றன இல்லையா? பழனி மலைக்கு போகணுங்கிற ஒரு ஆசையே இல்லாமல் போய்விடுது. ஆனால் அங்கே திருப்பதிக்கு பின்னர் அடுத்ததாக இருப்பது நம்ம பழனி தான். ஆனால் இன்னும் கூட அவங்க சுத்தம் சுகாதாரத்தை அவங்க பேணணும் அப்படிங்கிறது என்னோடது. அதே போல் ஐயா துருக்கியை பற்றி சொன்னாங்கல்ல, துருக்கி நான் போனப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, துருக்கினா இது ரொம்ப பழங்காலத்தில் ரொட்டி சுட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். நானும் என் கணவரும் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் ஐஹான்கிற 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினப்போ அந்த ஹோட்டலோட ஓனர் செவிம் என்ற ஒரு துருக்கி பெண்மணி ஐயா, அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம நாட்டில் எந்த பெண்ணாவது ஒரு தனித்து ஒரு செயல்படணுங்கும் போது எல்லாரும் பேசாமல் இருப்பாங்கள்ல, அவளை பற்றி என்னென்ன பேசுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. அந்த முறைகளெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பெண் தனித்துவத்தோடு தொழில் முனைய வேண்டும் என்றால் அரசாங்கம் உதவ வேண்டும், மக்களும் அந்த பெண்மணியை நல்ல விதமாக பார்க்க வேண்டும், புகழ வேண்டும். அதனால துருக்கியில தான் பாரதி பெண்கள் நிறையா இருக்காங்க. துருக்கியில தான் பாரதி பெண்கள் நிறைய இருக்கின்றார்கள். அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு எனக்கு இருந்தது. இதே போல நிறைய விஷயங்களை நான் இந்த நூலில் நிறைய எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கேன். நான் இதில் இன்னொன்று என்ன நிறைய இருக்குது. இப்போ ஐயா ஹச்வி ஹண்டே ஐயா அவங்க வெளியில் போகணுங்கிறதுக்காக நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் இந்த கனவுகள். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் நான் என்ன எழுதியிருப்பேன்னா, என்னுடைய ஏக்கங்கள். இப்போ என்னுடைய ஏக்கத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுறீங்க இல்லையா? என்னுடைய ஏக்கங்கள் யார் கண்களில் பட வேண்டுமோ அவர்கள் கண்களில் பட்டு நமது இந்திய திருநாடும் மேலை நாடுகள் பல வல்லரசுகளைப் போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஏக்கத்தை நான் சொல்லியிருப்பேன். இன்று என்னுடைய ஏக்கங்கள் டாக்டர் ஹச்வி ஹண்டே ஐயா அவர்களுடைய கண்களில் பட்டிருக்கிறது. நம்ம இயக்குனர் சிகரம் ஐயா அவர்களை பேச வைத்திருக்கிறது. என்னென்ன ஏக்கங்கள் அவரே நிறைய சொன்னார். ஏக்கங்கள் பேச வைத்திருக்கிறது.
உலக நாயகி பழனி அம்மா அவர்களே இந்த நூலை பற்றி அலசி வைத்திருக்கிறது. இங்கே உங்கள் அனைவருக்கும் இந்த பயணங்கள் ஏற்கங்கள் என்னதான் இந்த அம்மா எழுதியிருக்காங்க என்றதை உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த சபை, இந்த மாபெரும் சபையில அது ஒலித்திருக்கிறது, என்னுடைய ஏக்கங்கள் ஒலித்திருக்கின்றன. இது இன்னும் எட்ட வேண்டிய இடங்களுக்கு எட்டி செல்ல வேண்டும். நம் நாடு சிறப்பாக மக்கள், நாடுனா என்ன, மக்கள், நம்ம நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு எந்த நாடும் ஈடாகாது. அது ஒரு வகையில் உண்மை. ஆனால் நான் சொல்லுவது மக்கள் வசதியோடு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் எனக்கு. அதனால மக்கள் எல்லா வசதிகளையும் பெற்று சுபிட்சமாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும் என்பதும், பின்னர் நாம் சாதாரணமாக துணி மணி பொருள்கள் எல்லாவற்றையும் வீணாக்குகின்றோம். அவற்றையெல்லாம் அப்படி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? எஜமானி வீட்டு புளிச்ச தயிர், வேலைக்காரி வீட்டில் மோர்க்குழம்பு. புரியுதா உங்களுக்கு? எஜமானி வீட்டு புளிச்ச தயிர், வேலைக்காரி வீட்டில் மோர்க்குழம்பு. உங்க வீட்டுக்கு துணி, அந்த துணி பழசா இருக்கலாம், ஆனா ஒரு வேலைக்காரிக்கு கூட அது புதுசு. இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா? எஜமானி வீட்டு புளிச்ச தயிர், புளிச்ச தயிர் ஐயோ எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு கொண்டு போய் கழனியில கொண்டு போய் கொட்டுறதை விட அதை வேலைக்காரினா வேண்டியவங்களுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவா? 2 மிளகாயை போட்டு மோர் குழம்பு வச்சுடுவா, அது நல்லது. அந்த மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் எனக்கு வந்தது. இது என்னுடைய மூக்குத்தி பூ கவிதை என்று சொல்லிக் கொள்கின்றேன். இதே போல்தான் குட்வில்ங்கிற ஒரு இடம், அதுல போய் பார்த்தா எனக்கே ஆச்சரியம் போச்சு. ஏன்னா இவ்வளவு அழகான பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போன என் பிள்ளை என்ன சொன்னா, அம்மா நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னா. ஏண்டா நல்லா இருக்கே அப்படின்னா, இல்லைம்மா இது ஏழைப்பட்டவங்களுக்கு அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க. அங்கே இருக்க மக்களே என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் பழசாயிட்டா அதை பழசாக கொண்டு கொடுக்கறது கிடையாது, அதை தச்சு அழகாக புதுசு மாதிரி கொண்டு மாட்டிடுவாங்க. அதை ஏழைகள் வசதி இல்லாதவர்கள் சென்று வாங்குவார்கள். அப்போ என்ன ஆச்சு? குட்வில், நல்ல மனசு அவங்களுக்கு இருக்கு. நம்ம கூட போகி பண்டிகை இப்போ எல்லாம் துணி கொண்டு போய் எரிக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் அதை நல்லபடியாக கொடுத்து ஒரு கடை மாதிரி வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் நான் எப்போவுமே என்னுடைய எழுத்துக்கள் சமுதாய அக்கறையோடு இருக்கும். அந்த சமுதாய அக்கறை சமுதாயத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். இந்த ஆதங்கங்கள் எல்லாம் இப்பொழுது மேடையில் இருப்பவர்கள் பேசியதன் மூலமாகவும், வெளியே இதோ இந்த டிவி கொண்டு போய் கொடுக்கின்ற மக்களுக்கு போய் செல்லும் போதும் நன்றாக இருக்கும். இனி இந்த புத்தகம் வெளியிட்டதன் மூலமாக இனிவரும் காலத்தில் மக்கள் நம் இந்திய திருநாடு மகிழ்ச்சியாக எல்லா வசதிகளையும் பெற்று திகழும் என்பது எனது நம்பிக்கை. நம்பிக்கையில் நான் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நம்ம இன்னைக்கு ஆடலாம் பாடலாம், ஆடலாமா பாடலாமா, மகிழ்ச்சியோடு வாழலாமா என்று கூறிக்கொண்டு இந்த நூல் இன்று பெற்ற பேரு எனக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கின்றேன். இன்னும் பல சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. நேரம் கருதி இதோடு முடித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முறை பேராசிரியர் உலகநாயகி அம்மா அவர்களுடைய தலைமையில் இதை பற்றி நிறைய விரிவாக பேச வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அம்மா, நீங்கள் அதற்கு வழிவகுக்க வேண்டும். ஒவ்வொரு டாபிக்கும் நிறைய பேச வேண்டியது இருக்கின்றது நம்ம நாடு சுதந்திரத்திற்காக. வாய்ப்புக்கு நன்றி. ஒரு நூல் வெளியீட்டு அரங்கம் எப்படி நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரங்கம். இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவரையும் நன்கு அறிவேன். ஒவ்வொருவரும் என்னோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்புடையவர்களாகவே இருப்பதையும் நான் அறிவேன். அது மேடையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அரங்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் என்னோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. இன்று என்னுடைய சகோதரி என்று நான் பின்னாடி சொல்கிறேன், விஜயமா என்று நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அதாவது விஜயலட்சுமி மாசிலாமணி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீளமாக பேர் இருக்கு, அதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே என்னுடைய அருமை நண்பர் எழிலன் அவர்கள் விஜயமா அப்படின்னு வச்சுக்கலான்னு சொன்னார். அந்த பேர் அப்படியே நிலைத்து விட்டது. இப்பொழுது இப்போ விஜயமானா தான் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த பேரை வைத்தவர் பின்னாடி இருக்கிற எங்கள் நண்பர் எழிலன் அவர்கள் தான்.
விஜயலட்சுமி மாசிலாமணி என்பதை சுருக்கி விஜயமானி சொன்னது அவர் எங்கள் பாரதிய கலைக்கழகத்தில் அந்த பேரை வைத்தவர் அவர் தான். அந்த பேரில் தான் இன்றைக்கெல்லாம் வழங்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த நிகழ்வில் மிக அருமையாக பாட்டிலை போல் ஆச்சரியம் பாரி மிசை இல்லையடா என்று எங்கள் பாரதி சொன்னான்னு சொன்னார். பாட்டு எங்கே போனாலும் சரி, பாட்டு தானாக எழுதி ஒரு கலைமாமணி என்பது மட்டுமல்ல, ஒரு கவிஞராக, ஒரு முனைவராக, ஒரு இயக்கராக இருந்து செயல்படுத்துகின்ற எங்கள் அம்மா வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்கள் பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடுகின்ற அந்த அற்புதமான ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. மிக சிறப்பாக அந்த இறைவாழ்த்தை பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்தார்கள். வரவேற்புரை மகிழ் வழங்கிய முனைவர் பாட்டழகன் பாட்டழகன் அவர்கள் தமிழ்துறை அமைச்சர், அவருடைய உதவியாளராக இருந்த அந்த காலத்திலே நான் அறிவேன். அவருடைய தந்தையார் மோகன் ரங்கம் அவர்கள் நாங்கள்லாம் இணைந்து பணியாற்றிய காலங்கள் உண்டு. மோகன் ரங்கம் ஐயாவோடு இணைந்து கவியரங்கங்களில் பங்கு பெற்ற காலங்கள் உண்டு. அவருடைய மகன் பாட்டழகன் அண்மையில் லண்டன் மாநகர நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னாங்க 133 தமிழறிஞர்கள் 103 தமிழறிஞர்களை மிகச் சிறப்பாக அறிமுகப்படுத்தி பாராட்டிய செய்தியை சொன்னார்கள். அந்த நிகழ்ச்சி அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு வீடியோவில் அனுப்பிட்டே இருந்தாங்க. அங்கே கனடாவில் இருந்து ஒரு அம்மா புஷ்பா கிறிஸ்டி என்கிற அம்மா அது அப்படியே வீடியோவில் எனக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அந்த அம்மாவும் அதில் அந்த பாராட்டப்பட்டவர்கள் கனடாவிலிருந்து புஷ்பா கிறிஸ்டிங்கிற ஒரு அம்மா அவர்கள் எங்களுக்கு அதை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தார்கள். நேரடியாக பார்க்க முடிந்தது என்கிற அந்த செய்தி. அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய தம்பி பாட்டழகன் அவர்களும் அவருடைய துணைவியார் சங்கமித்ரா அவர்களை நான் இப்பொழுது முதன்மை பார்க்கிறேன். அவர்கள் இல்லத்துக்கு பல முறை சென்றிருக்கிறேன், ஆனால் அவர்களை நான் பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு நல்ல கவிதை இருப்பவர்கள் பெரும்பாலும் எல்லோருமே கவிதையில் ஈடுபாடு உள்ளவர்கள், கவிதை எழுதுகிறவர்கள், கவிதை படிப்பவர்கள், கவிதையில் ஆர்வம் உடையவர்கள் தான். ஆகவே இந்த கவிதை என்கிற பொழுது அது சுருக்கமாக எல்லோருடைய மனத்தையும் தைத்து விடுகிறது. ஆகவே அது எளிமையாக இருந்தது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நல்ல கவிதை தந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நூலை வெளியிட்டு ஒரு நூலை வெளியிடக்கூடிய ராசியான கரம் என்று சொல்வார்கள். ஸ்ரீ கண்ணே அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நான் மருத்துவத்துறையிலே பணியாளராக சேர்ந்தேன். அப்பத்திலிருந்தே அவரை நான் ஓரளவுக்கு அறிவேன். எங்களுடைய தொடர்பு தான் இல்லையே தவிர அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது நான் மருத்துவத்துறையிலே பணியாளராக சேருகிறேன். முதல்ல அந்த மருத்துவத்துறையில் தான் நான் சேர்ந்தேன். அதுக்கு பிறகு தான் வேறு துறைகள்லாம் மாறி போனேன். அப்பத்திலேருந்து அவர்களை நான் அப்போ தான் முதல் இந்த மருத்துவத்துறையில் பல விரிவாக்கங்கள் பல துறைகள் புதிய துறைகளெல்லாம் உருவாக்க முடிந்தது. அது அவர்களுடைய முயற்சியில் ஏற்பட்டது. இந்த இஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க, மாநில இஎஸ்ஐ, இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்க்காலாக அமைத்து கொடுத்தவர்கள் ஸ்ரீ ரண்டே அவர்கள் என்பதை நாம் இந்த கேஎன்சி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது இன்டகிரேட்டட் மெடிசன், அதாவது சித்தா, ஆயுர்வேதி, அலோபதி, ஆயுர்வேதம் எல்லாம் சேர்ந்திருந்த ஒரு பகுதி. அதை மாற்றி அதை கேஎன்சி மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையாக மாற்ற இதெல்லாம் பல திட்டங்களை வகுத்து கொடுத்தவர்கள் ஸ்ரீ ரண்டே அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாது. இந்த மாதிரி புதிய செய்திகள், சிறப்பான செய்திகளுக்கு சொந்தக்காரர் அவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி எஸ்பி முத்துராமன் அவர்கள் நாம் பல மேடைகளில் நாங்கள் ஒன்றாக சந்திக்கிறோம். ஆனால் அதிகமாக நெருங்கி பழகுவதில்லை. ஆனால் நாங்கள் மாதிரி யாருக்கும் ரொம்ப நெருக்கமாக போகிறதில்லை. அந்த மாதிரி நான் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவர் இயக்குனர் சிகரம்னா யாருக்கு இயக்குனர் சிகரம்? திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, இலக்கியத்துறைக்கு மட்டும் இல்லை, அறிஞர் துறைக்கு மட்டும் இல்லை. அவர் எங்கெங்கே செல்கிறாரோ அது சமூகத்துறையாக இருந்தாலும் சரி, இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, அறிஞர் குழுவாக இருந்தாலும் சரி, திரைத்துறையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் தான் இயக்குனர் சிகரம். அப்படி எந்த துறையும் எடுத்துக்கொண்டாலும் எல்லோரையும் எளிமையாக பழகக்கூடிய காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேர் மீக்கு ஒரு மன்னனெல்லாம் திருக்குறள் இல்லையே, அப்படி ஒரு மனிதரை பார்க்கணுமா தான் எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களை பார்த்து நான் மகிழ்ச்சியோடு பண்ணேன். இந்த நூலை குறித்து ஒரு ஆய்வுரை வழங்கினாங்க. எங்கள் அக்கான்னு நான் சொல்லுவேன், உலகநாயகி பழகி. ஆனால் நான் உங்களை சந்தித்தது எப்படின்னு சொன்னால், இளந்தேவன் இலக்கிய இயக்கம் செய்தார் பெற்றால் தொடங்கியது. இப்போ கல்லூரி மாணவியாக வந்து கலந்து கொண்ட உலகநாயகி அவர்கள் இன்று கடல் கடந்து உலகம் முழுவதும் சென்று தமிழை பரப்புகிறார்கள். லோகநாயகியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற உலகநாயகி பழனி அவர்கள் அந்த காலத்திலேருந்தே அவர்கள் அறிவார். இன்னொன்று நான் சுருக்கமாக சொல்லணுமா இருந்தால், நான் பல ஆண்டுகளாக செயற்குழு உறுப்பினராக இருந்து சில ஆண்டுகளாக செயலாளராக இருந்த பாரதியார் சங்கத்தினுடைய தலைவர். இப்பொழுது 76 ஆண்டு
தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பில் முதல்ல ஒரு பெண் தலைவராக தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அப்படின்னு உலகளாவிய அம்மா அவர்களுக்கு கிடைத்திருக்க ஒரு பெருமை. அப்படிப்பட்டவர்கள் இன்று தமிழ் எங்கெல்லாம் முழங்குகிறதோ அங்கே அவர் இல்லைன்னா தமிழ் மேடைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அற்புதமாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஏற்புரை வழங்கிய நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். 22 நூல்கள்னு சொன்னாங்க. 22 நூல்களையும் நான் சொல்லிவிட முடியும். 22 விருதுகள் என்று சொன்னாங்க. 22 விருதுகளையும் நான் சொல்லிவிட முடியும். ஆனாலும் 1-2 சொல்லித்தான் ஆகணும். அமெரிக்க பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? சிங்கப்பூரில் அவர்களுக்கு மனிதநேய மாண்பாளர் விருது கொடுத்துருக்காங்க. புதுவையிலிருந்து படைப்பாளர் செம்மலன் விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரே ஒரு செய்தி முக்கியமாக, நாகர்கோயிலில் அவங்களுக்கு வேலு நாச்சியார் விருது கொடுத்தாங்க. அப்போ நான் நாகர்கோயிலில் இருக்கேன், இவங்க இங்கே இருக்காங்க. அந்த விருதை வாங்கணுமே அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அந்த விருது வாங்க போன இடத்துல ஏசிபி சைலாமேரி அவர்கள் அந்த விருதை வழங்குகிறார்கள். நான் மேடை ஏறினவுடனே இங்கே கூட அண்ணன் தங்கச்சியான்னு என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன், அண்ணன் தங்கச்சியில் அக்கா தம்பின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு விருது வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி பல தொடர்புகள் எங்களுக்குள்ள. வாசல் வசலப்பிரியன் இது ஒரு அழகான நண்பர் என்றார் எங்களுக்கு. அவர் வழியாக தான் இவங்கள் எங்களுக்கு அறிமுகமானவர்கள் என்பதை விட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல்ல சொன்னாங்க இல்லையா மாசிலாமணி, இந்த மாசிலாமணி ஐயாவை தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் முதல்ல நானும் இளந்தேவன் அவர்களும் சந்திக்கிறோம். அப்போதான் ஒரு பிரபஞ்சத்தின் கதை, நீங்கள் எல்லாம் பிரபலமாக பேசக்கூடிய பிரபஞ்சத்தின் கதை எழுதி கொண்டிருந்தவர் அதே மாசிலாமணி ஐயா அவர்கள் தான். அவர்களுக்காக அவர்கள் வெளிநாடு செல்வதற்காக 12 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்தவங்க. அதை விட்டுட்டு அவருக்காக அவரோடு தொடர்ந்தவங்க. இப்ப மாசிலாமணி யாரு, விஜயலட்சுமி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? 12 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்த அம்மா அதை விடுத்து விட்டு ஐயாவுக்கு பின்னாடி தொடர்ந்தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த ஐயா உருவாக்கியவருங்கிற வகையில இந்த விஜயமா அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது நம்ம நினைத்து பார்க்கணும். மாப்போசிக்கு உதவியாளராக இருந்தவங்க வேற. இப்போ இவ்வளவு சிறப்புடையவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஐயாவுக்கு பின்னாடி அவருக்கு துணையாக இருக்கிறார்கள். அதான் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவர் காரியம் யாரையும் கை கொடுத்து அவங்களே சொன்னாங்க. இந்த சிறப்புக்கு உரியவர் அவங்க. அது மாதிரி இப்போ இன்னொன்று சொல்லணும், அவங்க ஒரு தனி இயக்கம், தனி மனிதர் இல்லை, ஒரு இயக்கம். அவங்க பெண்களுக்காக பாடுபடக்கூடிய, இன்னைக்கு அண்மை காலங்களில் பெண்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டு இருப்பவர் அவர்கள். உடைய சிந்தனையை பாருங்க. 2050 பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை. மிக அருமையான ஒரு நூல். படைப்புலக சிற்பி, எழுத்துலக சிற்பி என்றெல்லாம் விருதுகளை பெற்றுக் கொண்டு இருக்கின்ற ஒரு நல்ல நூல் 2050 பெண்கள் அப்படின்னு ஒரு நூல். படிக்கணும், எல்லாரும் பெண்கள்லாம் படிக்கணும். அதாவது அவங்க இயக்கம் முழுவதும் பெண்களை சுற்றியே இருக்கிறது. ஆக இந்த பெண்கள் இன்னைக்கு நேற்று எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க, நாளைக்கு எப்படி இருக்க முடியும் என்கிற அந்த சிந்தனை ஓட்டத்தோடு அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த நூலை நாம் படிக்க வேண்டிய அற்புதமான ஒரு நூல். இன்னொன்று, இந்த வளைகுடா போரை நேரடியாக பார்த்தவங்க, அந்த போர் நடைபெற்ற காலத்தில் அங்கே இருந்தவங்க, அந்த போர் சூழல்கள்லாம் கற்று அறிந்தவர்கள். அலைகடலுக்கு அப்பால் என்கிற நூலாக இருந்தாலும் சரி, வளைகுடா போரில் என்கிற நூலாக இருந்தாலும் சரி, இப்படி பல நூல்களை எழுதியவர்கள். மூக்குத்தியை பற்றி சொன்னார்கள், மூக்குத்தி பூக்கள் ஒரு அருமையான கவிதை, எல்லாம் கவிதை நூல் தான், ஒரு அருமையான. அது மாதிரி அதாவது பெண்கள் எப்படின்னு சொன்னால் இன்பம் துன்பம் இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இல்லையா? அந்த ரெண்டும் உண்டு, இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. இந்த ரெண்டும் கலந்திருக்கே தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலையில அற்புதமான படைப்புகள், அவருடைய படைப்புகள் எல்லாமே அப்படித்தான் இருப்பதை பார்க்க முடியும். இப்படி எல்லா நிலையிலும் வலம் வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தவர் இதே விஜயலட்சுமி மாசிலாமணி அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடிய விஜயமா அவர்கள். இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்று வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு சிறப்பு, மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்பு பணி செய்கிறாங்க இல்லையா, தொகுப்பு. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதை தொகுத்து சொல்லக்கூடியவர் அதை வெற்றி பெற செய்துவிட முடியும். சின்ன விழாவாக இருந்தால் கூட இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த தொகுப்பாளருக்கு உண்டு. அப்படி மிகச்சிறப்பாக உதயகுமார் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணியை செய்து வருகிறார்கள். அரங்கத்தில் வேண்டிய பல நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லோருக்கும்
நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.